வெல்கம் டு High-octane சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? சினிமா டிக்கெட் சேனல் தான் பார்க்க போறோம். பழைய வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஓ, ஆரம்பம் படம். ஆஹா. இது ஆரம்பம். ஓ, இது வீரன். ஓ, எப்படி எடுத்தாங்கன்னு மேக்கிங் போடுறாங்க. நம்ம தமிழ் சினிமால நிறைய படங்கள்ல ஒரு சில ரிஸ்கியான சீன்கள்ல டூப் போட்டு வேற நடிகர்கள் அந்த சீன்களுக்காக நடிக்கிறதுக்கு இருந்தும் அந்த சீனோட ஒரிஜினாலிட்டி போகாம இருக்கிறதுக்காக டூப்பை பயன்படுத்தாம தானே ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காங்க. அப்படி நம்ம ஸ்டார்ஸ் உயிரை பணயம் வச்சு நடிச்ச ரிஸ்கியான ஸ்டண்ட் காட்சிகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வயசான காரணத்தால சில ரிஸ்கான காட்சிகளுக்கு டூப்பை பயன்படுத்துற சூப்பர் ஸ்டார் ரஜினி ஆரம்ப காலங்களில் எவ்வளவு கஷ்டமான காட்சிகள்னாலும் டூப் பயன்படுத்தாம ரஜினியை நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. முரட்டு காளை படத்துல வர ட்ரெயின் ஃபைட் சீக்வன்ஸ் யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. தென்காசி ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த டைம்ல காலையில ஒரு ட்ரெயினும் சாயங்காலம் ஒரு ட்ரெயினும் தான் வரும். இடைப்பட்ட அந்த டைம்ல ஷூட் பண்றதுக்காக 5 லட்சம் செலவு பண்ணி ஒரு ட்ரெயினையே வாடகைக்கு எடுத்தாங்க. ஓடுற ட்ரெயின்ல நடக்கிற மாதிரி எடுக்கப்பட்ட அந்த சண்டை காட்சி ஃபுல்லாவே முதல்ல லாங் ஷாட்ல டூப்பை வச்சும் க்ளோஸ் அப்ல மட்டும் ரஜினியை வச்சும் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா ரஜினி அதுக்கு ஒத்துக்காம ரிஸ்க் எடுத்து எந்தவித டூப்பும் இல்லாம அதுல நடிச்சு முடிச்சாரு. டூப் போட்டு எடுக்கிறதுக்கு ஜூடோ மாஸ்டரும் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ரஜினிகாந்த் ஒத்துக்க மாட்டேன். டூப் போட்டு எடுக்கிறவனும் மனுஷன் தான் சார், அந்த மாதிரி எடுத்தால் நல்லா இருக்காது, நீங்கள் லாங் ஷாட்டாக வைப்பீங்க, ஆகவே நான் க்ளோஸ்அப்ஸில் நல்லா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஆகவே நானே பண்ணுவேன்னு சொல்லி டூப்பே இல்லாமல் அந்த ட்ரெயினில் ரிஸ்க் எடுத்து பல ஷாட்டுகள் ஒரு வெயிட் பண்ணார். எந்திரன் படத்தில் நிறைய சீன்கள்ல டூப் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அந்த கார் சேசிங் சீக்வன்ஸ்ல வர கார் டிரிஃப்டிங் எல்லாம் ரஜினியே பண்ணியிருக்காரு. சினிமாவுக்கு வந்த காலத்தில் இருந்து 62 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் கலைக்காக எந்த ஒரு ரிஸ்கையும் எடுக்க தயாரா இருக்கிற ஒரு கலைஞர்னா அது நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் மட்டும்தான். தமிழ்ல ஜல்லிக்கட்டு காட்சிகளை காமிக்கிற மாதிரி வந்த படங்கள்ல முக்கால்வாசி உண்மையாவே காளைகளை வச்சு எடுக்கல, எல்லாமே டூப்பு தான். பெருமாட்டி படம் தான் முதலா உண்மையான ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்துற காளைகளை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட படம். கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி கோசலையிலிருந்து வரவழைக்கப்பட்ட 100 கிலோவுக்கும் மேல எடையுள்ள ஒரு காளையை அடக்கிற மாதிரியான காட்சியில கமல்ஹாசன் எந்த ஒரு டூப்பும் இல்லாம தானே நடிச்சிருப்பாரு. உண்மையான ஜல்லிக்கட்டு அட்மாஸ்பியரை படத்துல கொடுக்கறதுக்காக 200 காளைகளையும் 200 மாடு பிடிக்கிறவங்களையும் அந்த களத்துல இறக்குனாரு கமல்ஹாசன். ஒரு ட்ரெயின்டு பர்சனே ஜல்லிக்கட்டு களத்துல திணறதை நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு சீனுக்காக கமல் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நடிக்கிறது சாதாரணமான விஷயமே இல்லை. அப்படி நின்றுட்டு இருக்காரு கமல்ஹாசன், உள்ள வந்த ஒரு காலை அப்படி வந்து திரும்பி இவருடைய கையில் அப்படின்னு ஒரு கோடு போடுச்சுங்க. இந்த இடமே சதபுரம் கிழிஞ்சு போச்சு. ஆனால் உடனே ஆம்புலன்ஸ் வந்து உடனே சரி பண்ணிட்டாங்க. அவர் டக்குன்னு தையல் போட்டு திரும்பி நடிக்க வந்துட்டார் வச்சுக்கோங்க. ஆலவந்தான் படத்துல கமல் ரெட்டை வேஷத்துல நடிச்சு மிரட்டி இருப்பாரு. மோஸ்டா டபுள் ஆக்ஷன் சீக்வன்சஸ் நம்ம தமிழ் சினிமால ஷூட் பண்ணும்போது இன்னொரு ஹீரோக்கு டூப் ஆக்டர் வச்சு எடுத்துட்டு எடிட்டிங்ல மாத்திடுவாங்க. ஆனா ஆலவந்தான்ல விஜய் நந்துன்னு கமல் நடிச்ச 2 கதாபாத்திரங்களுக்குமே கமல் டூப் இல்லாம நடிச்சிருக்காரு. முதல்ல ஆர்மி ஆபீசர் கதாபாத்திரத்துல நடிச்ச கமல் போர்ஷன்ஸ் எல்லாம் செட் போட்டு ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 மாசம் நந்து கேரக்டருக்காக பாடியை ஏத்திட்டு மறுபடியும் அந்த செட்ஸ் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணி 2 கமலுக்கும் நடக்கிற ஃபைட் எல்லாம் ஒரே ஃப்ரேம்ல அவ்வளவு தத்ரூபமா ஷூட் பண்ணிருப்பாங்க. மறுபடியும் அதே இடத்துல நந்துவும் போறான், இல்ல நந்து படத்துல விஜயம் போறான். கஷ்டம் இதெல்லாம். ஆமா ஆமா. ப்ராப்ளம் திங் வந்ததுமே எல்லா செட்டுமே நான் வச்சுக்கணும் அந்த சீனை. கொஞ்சம் மிர்ஜாவுல கூட நல்லா இருக்காது. இதே படத்துல ஆர்மி ஆபீசரா வர கமல் உண்மையாவே டெல்லியில இருக்கிற அந்த பயிற்சி எடுக்கிற மையத்துக்கு போய் உண்மையான கமாண்டர்ஸோட பயிற்சி எடுத்திருக்காரு. அந்த காட்சிகள் எல்லாமே படத்திலையும் வரும். பர்டிகுலரா ஒரு காட்சியில ஒரு கமாண்டோ கமலுக்கு மெடல் குத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவர் டெல்லியில கமாண்டோ சீஃப் ஆபீசரா இருந்தவர். கமலுக்கு மெடல் குத்தும் போது நீ உண்மையாவே ஒரு ஆர்மி ஆபீசருக்கான எல்லா பயிற்சிகளையும் ப்ராப்பரா எடுத்திருக்க, இந்த மெடலை நான் மனசார குத்துறேன்னு சொல்லி அந்த மெடலை குத்திருப்பாரு. 7 o'clock இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ஒரு கமாண்டோ 3 வருஷம் 4 வருஷம் பண்ண வேலை எல்லாம் நீங்க பண்ணிருக்கிறது பெரிய அதிசயம் சார்.
வேட்டையாடு விளையாடு படத்துல ஒரு ட்ரக்ல கமல் தொங்கிட்டு போற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுலயும் அவர் டூப் யூஸ் பண்ணாம கமலே பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. முக்கால்வாசி ஃபைட் பண்ணி கண்ணாடி உடைச்சிட்டு வர மாதிரி இருக்கிற சீன்ஸ் எல்லாமே கமல் அந்த மாதிரி ஸ்டன்ட்ஸ் எல்லாமே அவரே தான் பண்ணுவார். சார் டூப் வச்சு எடுக்க கூடாது சார், நானே கண்ணாடி உடைச்சிட்டு வரேன்னு அடம் பிடிச்சாரு. கமல் கண்ணாடி உடைச்சிட்டு வந்தா நான் பார்க்குறேன் அவர் முகத்துல இருந்து ரத்தம் ஊற்று. விஜய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து ஸ்டிச் பண்ணலாம்னா டாக்டர்ஸ் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் ஆர்டிஸ்ட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு மாதங்கி ராமகிருஷ்ணன் பிளாஸ்டிக் சர்ஜரியில் போய் அது அப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி போட்டோம். எந்த விஷயத்துலையும் டூப் போடாமல் தானே நடிக்கிறங்கிறது தான் கமலுடைய ஆசை. காக்கி சட்டை படத்துல ஓடுற லாரியில வர ஃபைட்டு, சத்யால வர ரிஸ்கியான ஜம்ப், தசாவதாரம், அவ்வை சண்முகின்னு நிறைய படங்கள்ல வர பைக் சேசிங், இது மட்டும் இல்லாம இன்னும் எத்தனையோ படங்கள்ல கமல் எடுத்த ரிஸ்க், அதனால ஏற்பட்ட காயங்கள்னு எதையுமே கமல்ஹாசனோ அவரோட டீமோ இதை வச்சு விளம்பரம் தேடக்கூடாதுன்னு வெளியில ரிவீல் பண்ணினதே கிடையாது. கஜினி படத்துல அம்னீஷியா பேஷண்டா நடிக்கிறதுக்காக சூர்யா நிஜமாவே அம்னீஷியாவால பாதிக்கப்பட்டவங்களோட தங்கியிருந்து அவங்களோட குணாதிசயங்களை கத்துக்கிட்டாரு. கஜினில ஒரு பெரிய ஹைட்ல இருந்து கீழே தண்ணி இருக்கிற சர்ஃபேஸ்ல குதிக்கணும், அது டூப்பை வச்சே பண்ணிருக்கலாம். பட் சூர்யா ரிஸ்க பார்க்காம அவரே குதிச்சு கீழே லேண்ட் ஆகும்போது முட்டியில் அடிப்பட்டு அதுக்கப்புறம் 4 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு. காக்க காக்க படத்துல வில்லன் சூர்யாவை ஷூட் பண்ணதும் சூர்யா ஒரு வீட்டை உடைச்சு தண்ணியில விழுற மாதிரி சீன் இருக்கும். அந்த தண்ணி ஏர்லி மார்னிங் குளிர்ல சூர்யா அந்த வீட்டை உடைச்சிட்டு 4 டிகிரில இருக்கிற அந்த தண்ணியில டூப் இல்லாம விழுந்து நடிச்சிருப்பாரு. ஒரு கதவை உடைச்சதுக்கு அப்புறமா அந்த பக்கம் என்ன இருக்குன்னே தெரியும். ஒரு வாட்டி எடுத்துருவாங்க முடிஞ்சுன்னு நினைச்சேன், 5 வாட்டி எடுத்தான் பீட்டர் திரும்பி அந்த தண்ணிக்குள்ள ரிப்பீட் பண்ணோம். 7ஆம் அறிவு படத்துல சர்க்கஸ் ஆர்டிஸ்டா சூர்யா நடிச்சிருப்பாரு. இந்த கேரக்டருக்காக கோயம்புத்தூர்ல நடந்த பாம்பே சர்க்கஸ்ல 6 மாசம் தங்கி இருந்து அவங்க பண்ற ஜக்லிங் ஸ்டன்ட்ஸ் எல்லாமே கத்துக்கிட்டு ஷூட்டிங்ல ஒரே டேக்ல பண்ணி அசத்திருக்காரு. அயன் படத்துல வர்ற ஹாங்காங்ல ஷூட் பண்ணப்பட்ட இந்த ஸ்டன் காட்சிகள் ரொம்ப பிரபலமான ஒண்ணு. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அயன் படத்துல எல்லா டூப் இல்லாம எடுக்கப்பட்டது. சூர்யா நடிச்ச ஆதவன்லயும் கிளைமேக்ஸ்ல வர ஹெலிகாப்டர் ஃபைட் சீக்வென்சஸ் ஃபுல்லாவே சூர்யாவே நடிச்சது. நிறைய டூப் பண்றதுனால எது ஒரிஜினல்னு தெரியல. இதே மாதிரி 24 படத்துல வர ட்ரெயின்ல இருந்து பிரிட்ஜுக்கு கீழே குதிக்கிற சீன்லயும் டூப்பை பயன்படுத்தாம சூர்யாவே நடிச்சிருப்பாரு. என்னதான் S.A. சந்திரசேகர் மூலமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாருன்னு நிறைய பேர் சொன்னாலும் விஜய் இந்த உயரத்துக்கு வந்ததுக்கு அவரோட உழைப்பு மட்டுமே காரணம். ஒவ்வொரு படத்துக்கும் விஜய் மெனக்கிடுறது நிறைய வெளியில தெரியலன்னு தான் சொல்லணும். வேலாயுதம் படத்துல 150 அடி பிரிட்ஜ் மேல ஒரு மூவிங் ட்ரெயின்ல நடக்கிற ஃபைட் சீக்வென்ஸ் ஹீரோ ஃபுல்லா அந்த சூட் போட்டுட்டு பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த ஸ்கெடியூல்ல விஜயை இன்க்ளூட் பண்ணாம டூப்பை வச்சு ஷூட் பண்ண முதல்ல பிளான் பண்ணியிருக்காரு இயக்குனர் ராஜா. இதை கேள்விப்பட்ட விஜய் டூப் ஆர்டிஸ்ட் எடுக்கிற அதே ரிஸ்க் நான் எடுத்த என்னன்னு முழுக்க ஒரிசால எடுக்கப்பட்ட அந்த சீக்வென்சஸ்ல விஜயே நடிச்சு அசத்தி இருக்காரு. 150 feet ஹைட்ல ரன்னிங் ட்ரெயின்ல ஒரு பெரிய பிரிட்ஜ், அதுல வந்து நடிக்கணும், அதாவது சுத்தி நடிக்கணும், அதாவது ஃபைட் பண்ணணும். உள்ள அந்த ட்ரெயின் என்டர் ஆகுது, ஒரு நிமிஷம் எல்லாருக்குமே ஹார்ட் நின்னுச்சு. ஒரு நிமிஷம் ஐயோ நம்ம தெரியாம தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுச்சு, ரிஸ்க் எடுத்துட்டோமோன்னு தோணுச்சு. தயவுசெய்து அந்த ஷாட் வந்து ஒழுங்கா வந்தா போதும், அதாவது ஒழுங்கா போய் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டா போதுங்கிற அளவுக்கு ஒரு பயம் வந்துச்சு. கொஞ்சம் நிமிந்தா கூட இடிச்சிருவோம். படத்துக்காக விஜய் செய்த பிராக்டிஸ் செஷன் ஃபுல்லா படத்தோட எண்ட் கிரெடிட்ஸ்ல நீங்களே பார்த்திருப்பீங்க. குஷி படத்துல நியூசிலாந்துல கவாரா பிரிட்ஜ்ல ஸ்டண்ட்மேன் யாரோட ஹெல்ப்பும் இல்லாம பஞ்சி ஜம்பிங் பண்ணிருப்பாரு விஜய். இது எல்லாரும் பண்றதுதான். இதுல என்ன ரிஸ்க்னு நீங்க யோசிக்கலாம். அவ்வளவு உயரத்துல இருந்து குதிக்கும் போது முகத்துல எந்த பயத்தையும் காட்டாம இருந்தாதான் அந்த டேக் ஓகே ஆகும். இதுலதான் அங்க விஜய்க்கு சேலஞ்சே இருந்துச்சு. விஜய் பெர்ஃபார்ம் பண்ண இந்த பஞ்சி ஜம்பிங் ஜோதிகாவும் பண்ணிருக்காங்க. ஆனா ஜோதிகா முகத்துல பயம் தெரிஞ்சதால அத படத்துல யூஸ் பண்ணாம டெலீட் பண்ணிட்டாங்க. ஃபேஸ்ல அந்த பயத்தை காட்டக்கூடாது. படத்திலையும் விஜய் 100 அடியில இருந்து ஒரு பிரிட்ஜ்ல இருந்து தண்ணியில ஜம்ப் பண்ணிருப்பாரு. அதுவும் டூப் இல்லாம எடுக்கப்பட்ட சீன் தான். நீங்க ட்ரைலர்ல பாத்திருப்பீங்க ஒரு ஜம்ப், அது அவரு ரியலா பண்ணது. நோ சிஜி ரியலா ஜம்ப் பண்ண ஷாட். ரோப் போட்டு குதிக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல விஜய் நடிச்ச செல்வா படத்துல கூட கிளைமேக்ஸ்ல வர ஒரு ரிஸ்கியான ஸ்டன் சீக்வென்ஸ் ஒகேனக்கல் ஃபால்ஸ்ல நடுவுல டூப் எதுவும் இல்லாம நடிச்சிருப்பாரு விஜய். அது மேல கூண்டு தொங்க விட்டுருக்கு. இவரு இந்த பாறையில வந்து ஜம்ப் பண்ணி அந்த கூண்டை பிடிக்கணும். இதுதான்ப்பா பார்த்தோம் நம்ம அந்த விஜய் சித்துல. அவங்க போனாங்க தெரியுமா, பரிசல் போனாங்க. விஜய் சார் டூப்பே வேண்டானா,
ஒரிஜினலா அப்ப எவ்வளவு தண்ணி போகுது. அதான் சீசன் டைம்ல அப்படி வரும் போல இருக்கு. அப்பா எவ்வளவு தண்ணி அங்க பாரு. நல்லா ஹைட்டா வருது. இவங்க போகும்போது தண்ணி ஆரம்பம் படத்துல அஜித் காரோட பேனட் மேல ரன்னிங்ல இருக்கும்போது ஒரு ஸ்டண்ட் ஷூட் பண்ணிருப்பாங்க. ரோப் டூப் ஆர்டிஸ்ட்னு எந்த ஒரு ப்ரிகாஷன்ஸும் இல்லாம தலை அதை பண்ணும்போது கால்ல பயங்கரமா அடிபட்டு அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு மறுநாள் காலையிலேயே அதே சீனை ரீஷூட் பண்ணிருக்காங்க. இந்த காலு தட்டிட்டு கீழே இறங்கி ஆரம்பம் படத்துல வர போட் சீக்வன்சஸும் அந்த போட் ரைடிங் அஜித்தே கத்துக்கிட்டு 360 டிகிரி ட்ரிஃப்டிங் எல்லாம் அவரே பண்ணியிருக்காரு. கஷ்டம் தான் இதுலலாம் பண்றது. எதுவும் கவுந்துரும், ரொம்ப திருப்பினாலும் கவுந்துரும். வீரம் படத்துல 50 கிலோமீட்டர் வேகத்துல ஓடிட்டு இருக்கிற ட்ரெயின்ல தொங்கிட்டு அஜித் ஃபைட் பண்ணதை யாருமே மறக்க முடியாது. அந்த சீனை ரியாலிஸ்டிக்கா காட்ட தலை அவ்வளவு மெனக்கிட்டு இருப்பாரு. ஒரு ட்ரெயின்ல வெளியே தொங்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும் மிதிச்சு. அப்போ நான் டூப் வச்சு எடுத்தலான்னு எல்லாம் பிளான் பண்ணி டூப் பண்ணாச்சு. அப்போ இவர் அங்கேருந்து அப்படி வந்தாரு, வந்து பார்த்துட்டு யார் பண்ண போறது அப்படின்னு. டூப் பண்றாங்க சார். ஏன் அப்படின்னு. சார் கொஞ்சம் ரிஸ்க். டூப்புக்கும் அது ரிஸ்க் தானே, அவனும் ஒரு மனுஷன் தானே சார். நான் பண்றேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா டூப் வச்சு எடுத்துக்கோ அப்படின்னு. ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது ஒரிஜினலா ஷூட் பண்ணது. எவ்வளவு ரிஸ்கான ஷாட்டா இருந்தாலும் தான் அதுல இருக்கணும். ஏன்னா ஃபேன்ஸ் வந்து நம்மளை பார்க்க வர்றாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம 100% உண்மையா இருக்கணுங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லுவார். வேகம் படத்திலையும் தலை பண்ண ஸ்டன்ஸ் எல்லாமே எந்த டூப்பும் இல்லாம உடம்புல ஏற்பட்டிருக்கிற காயங்களையும் பொருட்படுத்தாம அவர் நடிச்சிருக்காரு. பில்லா 2ல வர அந்த ஹெலிகாப்டர் ஃபைட் சீக்வன்ஸ் எந்த ஒரு நடிகரும் எடுக்காத ஒரு ரிஸ்க். அவ்வளவு உயரத்துல தொங்கிட்டு அஜித் நடிச்சிருப்பாரு. கொஞ்சம் பிரிட்ஜ்ல இருந்து எட்டி பார்த்தாலே தகுது. அடங்கமுறை படத்துல ஒரு சீன்ல ஜெயம் ரவி லைப்ரரியில ஓடி வரும்போது நிறைய புல்லட் ஷாட்ஸ் வரும். அந்த யூஸ் பண்ணினது எல்லாமே டூப்ளிகேட் புல்லட்ஸ்னாலும் அதுல வர்ற ஃபோர்ஸுக்கு உடம்புல பட்டா பயங்கரமான அடியும் காயமும் ஆகும். அந்த ரிஸ்க் பார்க்காம ஜெயம் ரவி அந்த ஸ்டண்ட்டை சிங்கிள் ஷாட்ல பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் வந்து ஒரு 25-30 புல்லட்ஸ் வச்சிருப்போம். அந்த புல்லட்ஸ் இன்பிட்டில் அவர் ரன் பண்ணணும். ஆக்சுவலாக அது டூப்பு தான் வச்சு பண்ணணும். ஒரு செகண்ட் அவர் ரன்னிங் எங்கே மிஸ் ஆனாலும் ஃபேஸ்லேயோ இல்லை கையிலேயோ காலையோ எங்கேயோ கண்டிப்பாக அந்த புல்லட்டுடைய பாடியில் எந்த இடத்துல அடிப்படும் தெரியாது. நோ ரிகல்சர், ஐல் கோ ஃபார் டேக் மாஸ்டர்னாரு. டோட்டல் ஹோல் யூனிட்டே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தோம். ஆக்ஷன் ஒன்று நல்ல ஸ்பீட் ரன்னிங் வந்தார். ரன்போது அவர் உடம்புல படுறது எனக்கு தெரியுது. கட் பண்ணாமல் இல்லை, பட் அவரும் அடி பட்டுட்டு இருக்கு, பட் ரன் பண்ணிகிட்டே வந்தார். அந்த கரெக்டாக லாஸ்ட் எண்டு வரைக்கும் வந்து நின்னாரு. வனமகன் படம் முழுக்க முழுக்க காட்டு பகுதிகளில் எடுத்திருப்பாங்க. நிறைய காட்சிகளில் மரம் ஏதுற மாதிரி சீக்வன்சஸ் இருக்கும். அந்த சீன்ஸ்ல டூப் யூஸ் பண்ண முடியாதுங்கிறதால ஹீரோவே நடிச்சாக வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கு. உடம்புல சட்டை எதுவும் இல்லாததால நிறைய வாட்டி ஜெயம் ரவி கீழே விழும்போதெல்லாம் பயங்கரமா அடிபட்டிருக்கு.
அங்கேயே டாக்டர் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த கேரக்டருக்காக அவ்வளவு மெனக்கெட்டு நடிச்சிருப்பாரு ஜெயம் ரவி. ராவணன்ல வர ஒரு பிரிட்ஜ் ஃபைட் சீக்வன்ஸ்க்காக ஆர்ட் டைரக்டர் மகாராஷ்டிரால இருந்து ஒரு மலைப்பகுதியில 3 வுடன் பிரிட்ஜ் ரெடி பண்ணியிருக்காங்க. முதல் பாலம் 210 அடி நீளம் லாங் ஷாட்டுக்காக, 2வது பாலம் 70 அடி க்ளோஸ்அப்புக்காக, 3வது பாலம் 30 அடி நீளம் அவங்க ஓடுறது விழுகிறதெல்லாம் ஷூட் பண்றதுக்கு. அந்த ஃபைட் சீன் நடந்துட்டு இருக்கும் போதே பிரிட்ஜ் உடஞ்சு விழுந்துடும். விக்ரம் பிருத்திவிராஜ் 2 பேரும் அதுல அவ்வளோ ஹைட்ல தொங்கிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல எந்த இடத்துலயுமே இவங்க டூப் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி அந்த பிரிட்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் இருந்துச்சு, 2 பேருமே ஒரிஜினல் பிரிட்ஜ் போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை உடைச்சி ஒண்ணுமே இல்லாம கடைசியில தொங்கணும், அதுல இருந்தே தொங்கணும். அப்ப அந்த ஃபைட் மாஸ்டர் வந்து எப்பவுமே சொல்றாரு, சார் நீங்க கவலைப்படாதீங்க சார், இந்த வயர் 1 டன் கூட ஹோல்ட் பண்ணும் அப்படின்ட்டு. ஆனா அதே வயர்ல தான் தூள்ல என்ன பண்றபோது அது கட்டாயி விழுந்துட்டாங்க நிறைய பேரும். உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த ஒயர் கட் ஆச்சுன்னா அவ்வளவுதான். உடையல கிரேனை வச்சு நம்ம நடந்து போக முடியாதுல்ல, சோ கிரேன்ல தொங்க விட்டு அங்க வரைக்கும் கொண்டு போவாங்க. அப்படி கம் ஓகே வா, நான் கீழே முடிட்டு அப்படியே வந்துருச்சா அப்புறம் ரெடின்னு சொன்னோன்னே ஆக்ஷன் சொல்றாரு. ஆக்ஷன் சொன்ன பிறகு நான் போய் என்னென்ன பண்ண இதே ராவணன் கிளைமேக்ஸ்ல விக்ரம் விழுகிற சீன்ல ரோப் மட்டும் கட்டிட்டு அவ்வளவு உயரத்துல இருந்து அதுவும் கேமராவை ஃபேஸ் பண்ணிட்டு குதிச்சிருப்பாரு. அந்த ஃபேஸ்ல பயத்தையும் காட்டக்கூடாது, நம்பிக்கை தான், வேற என்ன பண்றது. ஏப்ரல் மாசம் வெயில்ல ராஜஸ்தான்ல 2 பஸ் ரன்னிங்ல இருக்கும்போது கார்த்தி ஒரு பஸ் மேல இருந்து இன்னொரு பஸ்க்கு ஜம்ப் பண்ணி நடிச்சிருப்பாரு. முன்னாடி 2 பஸ் பின்னாடி 2 பஸ்ல கேமராவை வச்சு இந்த ரிஸ்கியான ஸ்டண்ட்டை அவ்வளவு தத்ரூபமா ஷூட் பண்ணிருப்பாங்க. மேட் மேக்ஸ் ஃபியூரிங்கிற ஹாலிவுட் படத்துல இதே மாதிரி சிமிலரான ஸ்டண்ட்ஸுக்கு இந்த ரிக்கிங் செட்டப்காக மட்டும் 3 மாசம் செலவு பண்ணிருப்பாங்க. தீரண்டியில் கிட்டத்தட்ட இவங்க பண்ணின இதே அளவுக்கான ஹார்ட் ஒர்க் தான் நம்மள மெய்சில் இருக்க வச்ச அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸுக்கான அவுட்புட். கஷ்டம் 2 பேரும் ஒரே டைம்ல ஓட்டணும். முதல் படத்துல ஒரு பாம்பிளாஸ்ட் சீக்வன்ஸ் இருக்கும். அது டூப் பண்ணினா நல்லா இருக்காதுன்னு ஸ்டண்ட் மாஸ்டர் கண்ணன் ஃபீல் பண்ணிருக்காரு. சங்கரும் இதுக்கு ஒத்துக்க ரிஸ்க பார்த்துட்டு முடியாதுன்னு அர்ஜுன் அந்த சீன்ல நடிக்க தயங்கி இருக்காரு. அவரை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக கண்ணன் 5 லிட்டர் பெட்ரோல் தான் ஊத்தி இருக்கு, சோ ரிஸ்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அர்ஜுனுக்கு தெரியாம அங்க 20 லிட்டர் பெட்ரோலா அவங்க ஊத்தி இருக்காரு. அப்படி ஃபுல் தீ வருது போய் இடிச்சுக்கிட்டேன், எல்லாம் அடி போகும்போது இப்படி போயிருக்கேன்னா இந்த இடம் ஃபுல் எரிஞ்சு போச்சு. ஆரம்ப காலத்திலயும் அர்ஜுன் நிறைய ஸ்டென்ஸ் டூப் இல்லாம நடிச்சிருக்காரு. தாய்மேல் ஆணை படத்துல எந்த டூப்பும் இல்லாம அர்ஜுன் ஒரு 30 அடி சர்ச் மேல இருந்து குதிச்சிருப்பாரு. 30 அடி சர்ச்சில் வந்து எந்த ஹீரோவும் பண்ண முடியாத ஒரு ஷாட். இந்த வீடியோல நீங்க பார்த்தது எல்லாமே ரொம்ப கம்மி தான். இன்னும் நம்ம ஸ்டார்ஸ் இருக்க ரிஸ்க் எல்லாம் ஏராளமா இருக்கு. அதுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ஸ்டன் காட்சிகளை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சினிமா டிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஏன்னா இதுல நிறைய இது பயங்கரமான ஸ்டண்ட் தான். ஏன்னா நம்ம சொல்லலாம் அசால்ட்டா அது கயிறு கட்டி இருக்காங்க, அதுல என்ன இருக்கு அப்படின்னு. ஏன்னா சில பேருக்கு அந்த ஹைட் பயம், எனக்கே ஹைட்னா பயங்கரமா பயமா தலை சுத்த ஆரம்பிச்சிரும். நம்மளால அவ்வளோ ஹைட்ல இருந்து குதிக்கும் போது அந்த மூஞ்சில வந்து பயத்தை காட்டாமலாம் இருக்க முடியாது. அது என்னதான் இருந்தாலும் ஒண்ணு கண்ணை மூடிடுவோம், இல்லைன்னா கத்த ஆரம்பிச்சிருவோம். ஏதாவது அந்த ஃபேஸ் மாறிடும், அந்த சிரிச்ச முகமாவே இருக்காது, இல்ல அதுக்கு ஏத்த முகமாவும் இருக்காது. இவங்க எப்படிதான் நடிக்கிறாங்களோ அதெல்லாம். ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து குதிக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் காரு இதெல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு பாக்கும் போதே. எனக்கு இது எல்லாத்தையும் விட எனக்கு அந்த மாடு சீன் தான் உண்மையா பயமா இருந்துச்சு. அது எப்ப என்ன பண்ண முடியாது, திடீர்னு முட்டிடுச்சு
இடிச்சுச்சுன்னா உயிரே கூட அதான் முட்டி ஏற்கனவே தையல் இதெல்லாம் சொல்றேன். அந்த மாதிரி நிறைய பேர் ஜல்லிக்கட்டுல இந்த விக்ரம் படத்திலே சொல்லுவார்ல கால்ல ராடு வச்சிருக்குன்னு, அது இந்த படத்துலதான் ராடு வச்சிருக்கு. ஐயோ எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருந்தது. இதுனா கூட டக்குன்னு நிறுத்தி ஆமா அந்த படமே பயங்கரமா இருக்கும். போயிடலாம். அதுனா ஐயோ மாடு கிட்ட போய் நம்ம பேசவா முடியும்? ஆமா சில மாடுலாம் நார்மலா நின்னுட்டு இருக்கும், டக்குன்னு நம்மள பார்த்து எகிர ஆரம்பிச்சு. மாடுனா பயம் பாது இந்த பக்கத்துல. அப்புறம் இந்த தீரன் இது அந்த நடுவுல ஒரு கார் வருது, அதுதான் பயங்கர. கொஞ்சம் அவங்க லைட்டா விலகலன்னா கண்டிப்பா இடிச்சு கவுந்துருவோம். மேல இருக்கவங்களும் விழுந்துருவாங்க, பின்னாடி வந்த அந்த காரும் இடிச்சிரும். எவ்வளவு ரிஸ்க் இருக்குது. ஆமா ஆமா பயங்கரமா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்